Namaskaram, my dear friends. It again a very beautiful release I have, and also I have my friends who are joining me in this live to make it very interesting. So, as I said, and as the title says, there is two albums, actually three albums to be released, and one of which is called Grama Isai, which focus about the Tamil folk, and another album which comes from my Laya Dhyan series, which is the third album, which is called Khandam, and also another inspiring and very interesting release, which is called Aspiration, which is a success story of the surfer, Mr. Murthy Ji. So they have all come up on the session, and let me try to pull that. So, firstly, I would like to start with a prayer. Gurur Brahma, Gurur Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. So I'm very happy to share the first title, which is Grama Isai. So let's listen to the track and then we'll try to get in. So that's the first track from the Isai, which is Grama Isai, the folk tunes of South India. And I have the artist by himself. So he's Mr. Chitrasenan. So if Anna is there, let me welcome Chitrasenan ji on the stage. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் நலமா இருக்கேன். ரொம்ப நல்லது. இப்பதான் நல்ல சவுண்ட்லாம் கிளியரா கேக்குது. இப்பதான் நம்மளோட ரிலீஸ் வந்து நம்ம பாட்டோம். அதுல ஒரு பாடல் மட்டும் நம்ம பாடணும். ஸோ உங்க 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 உங்களோட ஜேர்னியை பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எங்கேருந்து வரீங்க, எப்படி, என்ன, எங்கேருந்து அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கலாம். ரைட். தமிழ்ல பேசலாமா? தமிழ்லயே பேசுங்க. ரைட். எனக்கு சொந்த ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி என்ற தாலுகாவில் இருக்கின்ற நாட்டாமங்கலம் என்ற குக்கிராமம் எனது ஊர். அங்க வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாய கூலி வேலை பாக்குறாங்க. அங்கதான் நான் வந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சேன். தவிர்த்து 12ஆவது முடிச்சுட்டு நிறைய கிராமத்துல வயல் வேலைகள், வரப்பு வெளி வேலைகள் வந்து நிறைய பண்ணேன். அப்ப வந்து எங்க அப்பா வந்து நல்லா பாடுவார். பழைய டிஎம்எஸ் சாங் நிறைய பாடுவாரு. எங்க அம்மா வந்து நிறைய இந்த சுசிலா பாட்டுலாம் பாடுவாங்க. தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அப்பா வந்து நல்லா தத்துவ பாட்டா பாடுவாரு. உள்ளம் என்பது ஆமை அப்படின்னு. இப்படி அம்மா அப்பா கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தனோ இல்லையோ நிறைய பாட்டு குடிச்சு நான் வளர்ந்தேன். அப்படி வளர்ந்ததுனால என்னவோ எனக்கு பாட்டு பாடுறது மேல ஒரு அலாதியான பிரியம் உண்டாச்சு. அப்போ சினிமா பாடல்கள் தான் நிறைய பாடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 96வது வருஷம் 12th முடிச்சுட்டு திசைகள் கலைக்குழுன்னு ஒரு நாட்டுப்புற கலைக்குழுல போய் சேர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் முதலா அங்கதான் நான் பாட ஆரம்பிச்சேன். அப்பதான் கிராமிய காதல் பாடல்கள், இந்த நடவு பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, கும்மி பாட்டு, இப்படி கிராமத்தை அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா பாடல்களும், பக்தி பாடல்கள் எல்லாமே பாட ஆரம்பிச்சோம். இன்னும் அந்த பாடல்ல ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக முதல்ல பாட முடியுமா நம்ம நேயருக்காக? எந்த பாடலுங்கய்யா? எந்த பாடல் உங்களுக்கு விருப்பப்படுமோ நீங்க பாடுங்க. ஒன்று பாட்டு விருப்பப்பட்ட பாடல், ஒரு கிராமிய காதல் பாடலே உங்களுக்கு நான் பாடுறேன். தானே நானே தன்னானே தன்னே தன்னே நானே தானே நானே தன்னானே தன்னே நன்னே நானே மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசுக்கா ருசிக்கும் எனக்கு வரப்புல புல்லா வெறப்பா நிக்கிறா வரையல குலுக்கி கிறங்க வைக்கிறா மடியில கொஞ்சம் உறங்க வைக்கிறா மனசுல தானே தீய வைக்கிறா மாங்கா ஊருகா மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசுக்கா ருசிக்கும் எனக்கு
மண்ணெண்ண விளக்க நான் அணைச்சு போட்டு என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா? மண்ணெண்ண விளக்க நான் அணைச்சு போட்டு என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா? உன்னை காண நானும் வெள்ளனா படுத்ததால விளக்கில் என்ன மிச்சம் புரியுமா? அடி உன்னை காண நானும் வெள்ளனா படுத்ததால விளக்கில் என்ன மிச்சம் புரியுமா? நெத்தியில பொட்ட போல மச்சம் இருக்கு, உன்னை கட்டிக்கிட்டா தாளபுரா மிச்ச எனக்கு. நெத்தியில பொட்ட போல மச்சம் இருக்கு, உன்னை கட்டிக்கிட்டா தாளபுரா மிச்ச எனக்கு. வெட்டாத கருப்பா அவசரமானவளை பாக்கங்கண்ண சொக்க வைக்கும் ஆசாரமானவளை. மாங்கா ஊருகா மாங்கா ஊருகா மம்பான தூளு குடிக்க கடிக்க இருக்கு. மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. இப்படி ஒரு கிராமிய காதல் பாடல்கள் நிறைய ரொம்ப அருமை. அந்த தந்தான தந்தான தந்தானேன்னு ஒண்ணு பாடணும். அது வருக வருக வருகமா அந்த அந்த பாடல் கும்மி பாட்டு கும்மி பாட்டு அது கும்மி எங்களுக்காக பாட்டுங்களா? ஒண்ணு பாடுனீங்களா? அதுக்குள்ள ஐயாவும் வராரு. நம்ம சேர்த்து பாடலாம். சொல்லுங்க. இது கும்மி பாட்டு உங்களுக்காக. தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே. ஆன வரத பாருங்கம்மா, நான் செஞ்சு வரத பாருங்கம்மா. ஆன மேல் இருக்கும் அழகர் சாமிக்கு கூடி கோலவ போடுங்கம்மா. தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தன்னானே. குதிரை வரத பாருங்கம்மா, குதிரை குலுங்கி வரத பாருங்கம்மா. குதிரை மேலுள்ள ஐயன சாமிக்கு குனிஞ்சு கும்மிய கொட்டுங்கம்மா. தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே. சிங்கம் வரத பாருங்கம்மா, சிங்க சீரி வரத பாருங்கம்மா. சிங்கத்தின் மேலுள்ள சீலக்காரியாவ சிரிச்சு வரத பாருங்கம்மா. தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே. பச்சை கிளிய பாருங்கம்மா, அது பறந்து வரத பாருங்கம்மா. பச்சை பட்டை உடுத்தி வரும் நம்ம மீனாட்சி அம்மனை பாருங்கம்மா. தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே தனநாதீனம் தன்னானே. ரொம்ப அருமையா பாடுனீங்க ஐயா. நம்ம இந்த முதல் மீட்டிங் நம்ம வந்து இந்த சர்ஃப் ஸ்கூல்ல வந்து ஆரம்பிச்சோம். அதுலதான் நான் முதல்ல உங்களை பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதன் மூலமா தான் இந்த இந்த ஒரு இசை வடிவுல ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் நம்ம இந்த இந்த கிராம இசைங்கிற ஒரு ஆல்பம் நமக்கு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தவிர நம்மளோட இந்த மூர்த்தி சர்ஃப் ஸ்கூலோட அந்த பாடலும் ரொம்ப மிகையா இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த கவிதை எழுதுறேன்னு சொன்னீங்க. எந்தெந்த மியூசிக் டைரக்டரோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? உங்களோட பாடல்லாம் வந்து இதோட வந்திருக்கு. நம்ம பாலிவுட்லயும் ஐ மீன் நம்ம தமிழ் மூவிஸ்ல வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மூவிஸ் கொஞ்சம் ஷேர் சொல்லுங்க. சுருக்கமா சொல்ல போனா 2 மூவிங்கள மொத்தம் 4 மூவி பாடியிருக்கேன். ரிலீஸ் ஆன படம் எதுன்னா 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்ற ஒரு திரைப்படம். ஒரு சாங் வரும் கூத்துக்கலையோடு. அம்மா ஏலனம்மா அம்மா ஏலனம்மா நீதியடி இந்த ஏழை ஜனம் இந்த ஏழை ஜனம் இந்த பூமியிலே வாடுதடி வாடுதடி தத்தனாதன தனநாதனாம் தத்தனானன தனநானனாம் தத்தனானன தனநாதனாம் தனநானம்
நிலமெல்லாம் எங்கள் வேர்வையில் முளைக்க, மனமெல்லாம் தினம் வேதனை வலிக்க, கனவெல்லாம் எங்கள் வாசலில் பழிக்க, இங்கு பழகாதோ வாரங்களே நீண்டிடுமா, உலகம் தோன்றிடுமா, தோழர்களின் தாகங்களே செந்நீரில் தீர்ந்திடுமா. அப்படி ஒரு பாட்டு அந்த படத்துல ஓப்பனிங் பாடியிருந்தோம். தவிர்த்து ஏழேன்னு ஒரு படம் சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த ஒரு படத்துல வந்து ஒரு 3 பாட்டு இரங்கல் பாடல். அதாவது சமுத்திரக்கனி இறந்துருவாரு, அந்த இறக்குற போது நான் ஒரு 3 பாட்டு எழுதி நான் பாடியிருந்தேன். அதுல ஒரு சாம்பிள் உங்களுக்காக. ஓகே, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி ஐயாவும் வந்துட்டாரு, அவரை வெல்கம் பண்ணுவோம். நமஸ்தே மூர்த்திஜி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப அருமை. நல்லா இருக்கேன் ஐயா. நம்ம நண்பர் சித்திரசேனன் ஐயாவும் வந்திருக்காங்க. சித்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மூர்த்தி. ஆமா, அந்த இந்த இப்பதான் ரிலீஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ இந்த ஆல்பத்துக்கு பேர் வந்து ஆஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சிருக்கேன் மூர்த்திஜி. பிகாஸ் நாங்க முதல்ல நம்ம இந்த சர்ஃபோட ஜேர்னி ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஆரம்பிச்சு உங்க மூர்த்தி ஸ்கூல்னு ஆரம்பிச்சு திருப்பி பண்ணதுல அதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதனாலதான் நான் இந்த ஆல்பமா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அந்த ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மூர்த்திஜி? என்னோட ஜேர்னி ஐயா? டெஃபினெட்லி எஸ். என்னோட ஜேர்னியோட தான் இருக்கேன். பாருங்க, என்னோட ஓல்டு போர்ட் பக்கத்துல இருக்கு பாருங்க. ஓல்டு போர்ட் நம்ம எப்பவுமே பாருங்க. ஆமா. சோ என்னோட ஜேர்னி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபிஷர்மேன் டர்ன் சர்ஃபர். என்னுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒரு மீனவ கிராமத்துல, கோவளம்ன்ற மீனவ கிராமத்துல, என் அப்பா ஒரு மீனவர், என் தாத்தா ஒரு மீனவர். ஸோ என்னுடைய அப்பா பேர் வந்து மேகவன், அவங்க வயிற்றுல தான் அவங்க அம்மா பேர் சுந்தரி. ஸோ அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா எங்கேயோ போனவர், இன்னும் திரும்பி வரல. சின்ன வயசுல விட்டுட்டு போனவர். நான் ஒரு 5 வயசா இருக்கும் விட்டு போனவர், இன்னும் திரும்பி வரல. பட் நான் வந்து 6வது படிப்பு என் பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன். அம்மாவும் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சென்னைக்கு. ஸோ பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. ஸோ பாட்டி கிட்ட வளர்ந்து எனக்கு படிப்பு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா கொஞ்சம் ஃபீலிங், அப்பா அம்மா இல்லாத ஒரு ஃபீலிங்கு. அதனால இந்த கடல் தான் என்னுடைய அப்பா அம்மா மாதிரி நினைச்சிட்டு கடலோடு நான் விளையாட ஆரம்பிச்சேன். ஸோ நான் வந்து உடஞ்ச கதவு பழகில, என் பாட்டி வீட்டுல இருந்த கதவு பழகில என்னுடைய சர்ஃபிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கடல் தாய் வந்து நிறைய பேருக்கு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. அதாவது மிஸ்டர் யோத்தம், சர்ஃபிங் சுவாமி, இவங்களாம் வந்து வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு ஸ்பெஷல் பீப்புள். ஸோ அவங்களுடைய கனெக்ஷன் இன்னைக்கு எனக்கு உங்களுடைய இந்த வீடியோ காலில் பேசுற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் சொந்தமா ஒரு சர்ஃபிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட ஜேர்னியில கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபிஷிங் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கோவளம் ஃபிஷிங் வில்லேஜ் ஒரு 100 சர்ஃபர்ஸ் கிட்ட உருவாயிருக்காங்க. ஒரு 5 சர்ஃபிங் ஸ்கூல் கிட்ட ஃபிஷிங் வில்லேஜ் பாய்ஸே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிஷர்மேன்னா ஃபிஷிங் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆணித்தரமான இதெல்லாம் இல்லை. மாற்று தொழில், அதாவது நம்ம ஓஷனை வச்சு வேற மாதிரியான மாற்று தொழில் பண்ணலான்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய சர்ஃபிங் ஸ்கூல் விளங்கி வருது இப்போ. ஸோ சர்ஃபிங் தான் லைஃபு. ஸோ அந்த சர்ஃபிங் ஸ்கூலுக்கு நீங்களாம் வந்து ஒரு உங்களுடைய அருமையான வாய்ஸ்ல பாட்டு பாடி துவங்கி வச்சுட்டு எனக்கு கடவுள் கிடைச்ச ஒரு கடவுள் கொடுத்து எனக்கு ஒரு பெரிய பிளஸிங். ரொம்ப சந்தோஷம். உங்களை மட்டும் இல்லாம உங்களோட லைஃபோட ஜேர்னியை பேஸ் பண்ணி தான் இந்த ஆல்பத்தோட பேர் வந்து ஆஸ்பிரேஷன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஆஸ்பிரேஷன் மியூசிக்கல் லிரிக்ஸ் ஆஃப் அ சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து இந்த டைட்டில் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க எங்களையும் இது பண்ணி அந்த இன்விடேஷன் கொடுத்து அந்த லான்ச் கூப்பிட்டு இருந்த போது நம்ம சித்ரா அண்ணா வந்து பாடிருந்தாரு. அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருந்தது. அதாவது யாரு எந்த இசையிலயும் இருந்தாலும் சரி, எந்த துறையில இருந்தாலும் அந்த ஃபீல்டுல வந்து பெருசா வர்றதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த ஒரு லிரிக்ஸ். ஸோ அன்னைக்கு அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதனால உங்களோட ரிலீஸ் வந்து இப்ப சித்ராஜி அங்கேயே இருக்கிறதுனால லைவா உங்களுக்காக
நாங்க பாடி காட்டணும்னு விருப்பப்படுறோம். சித்ராஜி, நீங்க அன்னைக்கு பாடின இதான் நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். சோ அவருக்காக நம்ம லைவா நீங்க பாடிருக்கோம். நம்ம மூர்த்தி ஸ்கூல் பத்தி என்னங்க ஐயா? ஆமா ஐயா. ஐயா சொல்லுங்க. நம்ம மூர்த்தி ஸ்கூல் பத்தி பாட்டா? அந்த பாட்டுங்களா? ஆமாங்க. ஆமா 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 ஆமா. ரைட் மூர்த்தி, ரைட். கோவலத்து மண்ணில் வந்த தூய மீனவன், நல்ல கொள்கையோடு வாழ்ந்து வரும் எளிமையானவன், கொடுத்து கொடுத்து உதவி வரும் கொள்கையுடையவன், கொடுத்து கொடுத்து உதவி வரும் கொள்கையுடையவன், நல்ல குணத்தாலே நம்மை வென்ற மூர்த்தி மேகவன், நல்ல குணத்தாலே நம்மை வென்ற மூர்த்தி மேகவன். கோவலத்து மண்ணில் வந்த தூய மீனவன், நல்ல கொள்கையோடு வாழ்ந்து வரும் எளிமையானவன், கோவலத்து மண்ணில் வந்த தூய மீனவன், நல்ல கொள்கையோடு வாழ்ந்து வரும் எளிமையானவன், கொடுத்து கொடுத்து உதவி வரும் கொள்கையுடையவன், கொடுத்து கொடுத்து மூர்த்தி மேகவன், நல்ல குணத்தாலே நம்மை வென்ற மூர்த்தி மேகவன். மூர்த்தி சர்ப்பு கூழு என்று சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா, மூர்த்தி சர்ப்பு கூழு என்று சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா. மரப்பலகையில் அழைச்சருக்கு பயிற்சி கொண்டாய், இந்த மாநிலமே போற்ற இன்று வளர்ந்து நின்றாய். நோ ட்ரிங்க் நோ ஸ்மோக்கு ஒன்லி சர்ப்புதா, நோ ட்ரிங்க் நோ ஸ்மோக்கு ஒன்லி சர்ப்புதா, ஓ அட்வைஸ கடைபிடிச்சா லைஃப் குட்டுதா, ஓ அட்வைஸ கடைபிடிச்சா லைஃப் குட்டுதா. மூர்த்தி சர்ப்பு ஸ்கூல் என்று சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா, மூர்த்தி சர்ப்பு ஸ்கூல் என்று சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா. கடலோடு எப்போதும் கணக்கானவன், இந்த சர்பிங்கில் சாதிச்ச நல்ல சாம்பியன், கடலு மேல போடுவாரு ஸ்டாண்ட் அப் பெடலு, கடலு மேல போடுவாரு ஸ்டாண்ட் அப் பெடலு, கடின உழைப்பாலே வென்றாயே பற்பல மெடலு, கடின உழைப்பாலே வென்றாயே பற்பல மெடலு. மூர்த்தி சர்ப்பு கூழு இந்த சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா, மூர்த்தி சர்ப்பு கூழு என்ற சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா. கடலலையில் எது நீச்சல் போட்டாயப்பா, பல கஷ்டத்திலும் எது நீச்சல் போட்டாயப்பா, கடலலையில் எது நீச்சல் போட்டாயப்பா, பல கஷ்டத்திலும் எது நீச்சல் போட்டாயப்பா. சரளாவின் பக்கபலம் உனக்கு இருக்கு, சரளாவின் பக்கபலம் உனக்கு இருக்கு, நாளை சரித்திரத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கு, நாளை சரித்திரத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கு. மூர்த்தி சர்ப்பு ஸ்கூல் என்று சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா, மூர்த்தி சர்ப்பு ஸ்கூல் என்று சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா, மும்மூர்த்திகளும் போற்றும் இந்த சிறப்பு விழா. மிக்க நன்றி ஐயா. சித்ரா ஐயா ரொம்ப நன்றி. நம்ம ரொம்ப நன்றி ஐயா. லைவ்லயே பாடுறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். பாட விட்டா பாடிட்டே இருப்பாரு. ஆமா, ரொம்ப பிரமாதமா. ஆமா, ரொம்ப அருமையா பாடினாங்க. இந்த இந்த இன்ஸ்பிரேஷன் தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கும் சரி, அது தவிர நிறைய நியூ சர்ஃபஸ் வர்றவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கனவை நினைவேற்றி பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. கௌதம் சார் வந்து அங்க போன் பண்ணி அவர் சொன்னார், ஒரு பெரிய மீட்டிங்ல இருக்காரு, அதனால ஜாயின் பண்ண முடியல, மற்றபடி விஷஸ் எல்லாம் ஆன்லைன்லயே சொன்னாரு எனக்கு. அதனால அதை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மூர்த்தி ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் இந்த லிங்க் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வருவோம். அடுத்தது கூடி சீக்கிரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி
சர்ஃப் ஸ்கூல்ல வந்து யோகா கிளாஸஸ், மியூசிக் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்க பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த நம்ம இதை வைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தே வில் ஜாயின் அஸ். they'll get to know. ஐயா, நம்ம நம்ம சர்ஃபிங் ஸ்கூல் பாத்தீங்கன்னாக்கா ஆன் த பீச்சில் இருக்கு. பீச் கிட்டேயே நம்ம சன்ரைஸை பீச்ல இருந்து அப்படியே அழகா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபேக்கல்ட்டியில பாத்தீங்கன்னாக்கா சர்ஃபிங், கயாக்கிங், ஸ்டாண்டப் பேடல், பாடி போர்டிங் இதெல்லாம் பண்றோம். இதை தவிர்த்து இப்போ ரீசென்ட்லி லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினாங்க. அந்த ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னாக்கா சர்ஃபிங் கார்பெண்டரிங் ஒர்க், அதாவது ஒரு கார்பெண்டரிங் ஒர்க் எப்படி பண்ணணுன்றத வந்து ப்ரொஃபஷனலாக கார்பெண்டரிங் தெரிஞ்சவங்க வந்து அதை டீச் பண்ணாங்க. ஒரு கார்பெண்டரிங் ஒர்க், ஒரு வுட் எப்படி கட் பண்ணணும், அந்த வுட்ல எப்படி ஆணி அடிக்கணும், கார்பெண்டரிங் ஒர்க் அண்ட் டான்ஸ். அதுக்கப்புறம் மெடிடேஷன். நம்ம வந்து மெடிடேஷன் லைக் அந்த நேரத்தில் உங்களுக்கு எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ ஆண்ட்ரியா ஜாக்கப் அந்த மேடம் வந்து பண்ணாங்க. அவங்க வந்து அந்த மெடிடேஷன்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஓஷனுடைய அந்த அலையை எப்படி ஃபீல் பண்றது, இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணோம். லாஸ்ட் சண்டே அது நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து நெக்ஸ்ட் யோகா அண்ட் சர்ஃப் பிரேக்ஃபாஸ்ட். யோகா முடிச்சுட்டு சர்ஃபிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனோம். அதையும் தவிர்த்து மூவி நைட், அதாவது இந்த ஓப்பன் பீச் கிட்ட ஒரு மூவி, என்னுடைய டாக்குமெண்ட்ரி மூவியோ, நிறைய சர்ஃபிங் மூவியோ, இல்லை டிஃப்ரெண்ட் இப்போ மூவி இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு மூவி போட்டு அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ இல்லை ஃபிஷ் ஃப்ரையோ ஏதாச்சும், அவங்க வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அவங்களுக்கு என்ன பிடிச்சதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெரி பியூட்டிஃபுல் மூர்த்திஜி. நிஜமா இந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லா இன்விடேஷன் வந்து எல்லா விதமான பீப்புளும் வர்றதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மெசேஜ் மூலமாகவும் நான் எல்லாருக்கும் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த இது பார்த்துட்டு இருக்கவங்க டெஃபினட்டா நம்ம வந்து வரணும். அதுக்கு மீறி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க எதிர்க்க ஷேர் பண்ணணும்னு விரும்பப்படுறேன். இந்த சந்தர்ப்பம் மூலமா ஐ வாண்ட் டு தேங்க்யூ. பிகாஸ் நீங்க என்ன வந்து நீங்க நடு கடலுக்கு கூட்டிட்டு போடுங்க. இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட நான் போகணும்னு ரொம்ப ஆசை. அது நம்ம உள்ளேயும் இருக்கு. பாடி இஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட். வெளியிலயும் அதுதான். அதுல ஃபயர், ஏர், நான் மேல டேண்டன் ஃபிளைட் அதெல்லாம் போயிட்டு தண்ணியில போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது வந்து எனக்கு ஒரு சேக்ரெட் ஃபீலிங். அஃப்கோர்ஸ் அது அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு சேக்ரெட் ஃபீலிங். தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த கடல் மாதாவை பார்த்துட்டு வணக்கம் பண்ணிட்டு வரணும்னு. அதை பேடல் போட்ல நீங்க டபுள் பேடல் போட்ல அழிச்சிட்டு கொண்டு போய் அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து எனக்கு அதனாலதான் அந்த இன்ஸ்பிரேஷன் பிக்சர் தான் நான் வந்து போட்டேனே. அதை வந்து அது சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு, நான் நடு கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தூக்கிட்டு அண்ட் அதை போனோன்னு கடல் அலையும் அந்த சத்தத்தை ஃபீல் பண்றதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் படுக்க சொன்னீங்க அந்த பேடல் போட். அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். அது வந்து எவ்ரிபடி ஹேஸ் டு என்ஜாய். அது ஃபர்ஸ்ட் சர்ஃபஸா இருந்தாலும் சரி, அவங்க மூவர்ஸா பேடல் போட்டர்ஸ் இருந்தாலும் சரி, முதல்ல அந்த கடலை எப்படி மதிக்கணும், அந்த நேச்சர் நமக்கு எப்படி அதுதானே சுனாமியும் சரி இப்ப இருக்கிற பேண்டமிக்கும் நமக்கு காமிக்கிற மெசேஜ் அதான். அதுல மீறி நம்ம வரணும். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளா எப்படி நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியா நம்ம பீச்சை காப்பாற்ற முடியும், அந்த கடலுக்கு நம்ம எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கோம், எவ்வளவு அன்பும் கொடுத்தா அந்த கடல் மாத்தா உடனே அது நம்ம பிளெஸிங் எப்படி வருதுங்கிறது அந்த பேபி வேவ்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் வேவ்ல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதன் மூலமா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அந்த இதுக்கு பண்ணினதுக்கு. எங்களுக்கு இந்த லைவ்ல நீங்க ரொம்ப சந்தோஷம். உங்களோட பாட்டோட ரிலீஸ் இன்னைக்கு மூலமா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஜி வந்ததுக்கு. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் த வேர்ல்ட், எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் த வேர்ல்டு நிறைய சர்ஃப் ஸ்கூல் இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சர்ஃபிங் ஸ்கூலுக்கான ஒரு சாங் இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நம்ம தான் வந்து ஒரு புள்ளியார், ஆமா உலகத்திலே ஃபர்ஸ்ட் நம்ம தான் சர்ஃபிங் ஸ்கூலுக்கான ஒரு சாங் தயாரிச்சிருக்கிறோம். சோ ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதுல எங்களுக்கும் ரொம்ப பெருமை. அண்ட் ஆல்சோ ட்ரெடிஷனல் மியூசிக்ல நான் நிறைய டைட்டில்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலயும் இந்த ஃபோக் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் நான் பண்ணது எனக்கும் ஒரு சந்தோஷம். அது சித்ராஜி மூலமா அது இன்கார்பரேட் ஆகி அந்த லிரிக்ஸ்ல வந்தது எங்களுக்கும் ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. அதனாலதான் எல்லா மைண்ட்ஸும் எல்லா உள்ளங்களும் சேர்ந்தாதானே அது கை கோர்த்து போகணும்.
அதனால இசை அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப இந்த இசையையும் இந்த லிரிக்ஸ பத்தி சித்ராஜி நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தைகள் எப்படி கோத்துட்டு எப்படி வந்து எப்படி அந்த ஸ்டோரி இது எப்பயுமே நான் ஒரு பாட்டு எழுதணும்னா அது பாடுபொருள் என்னன்னு எனக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் எனக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க. இந்த கருத்தியல் இதை வச்சு புல்லட் பாயிண்ட் எடுப்பாங்க, பாராலாம் கொடுப்பாங்க, இதை படிச்சு பார்த்து பாட்டு எழுதுங்க. ஆனா எனக்கு மூர்த்தி பாட்டு எழுதுறதுக்கு டிப்ஸ் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா என்னுடைய உடன்பிறவா சகோதரனான மூர்த்தியோட நான் 17 ஆண்டு காலம் நான் வந்து தொடர்புல இருக்கேன். 2005 இருந்து அத்தனை வருஷம் நட்பு இது வந்து. என்ன அதனால அவருடைய அந்த வளர்ச்சி, அதாவது 0ல இருந்து இன்னைக்கு வந்து 100ல வந்து நிக்கிறாப்ல. அந்த 0ல இருந்து நான் பார்த்தேன், 0ல இருந்து ஹீரோவா வந்து நிக்கிறாப்ல. அந்த நாள்ல இருந்து நான் பார்த்துட்டு வரேன். மூர்த்தியோட நான் நிறைய பணி செஞ்சிருக்கேன் வந்து பேனியன் சொல்லி ஒரு அமைப்போட. அதை தவிர்த்து பணிகள் அல்லாது எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான ஒரு புனிதமான நட்பு இருக்கு. அது வார்த்தையால சொல்ல முடியாது, உணர்ந்தாத்தான் புரியும். இறைவன் மாதிரி, அது வந்து இறைபக்தி மாதிரி அந்த நட்பு வந்து. அதே நேரம் அந்த லிரிக்ஸையும் ரொம்ப அழகா நீங்க கோத்து டிசைன் பண்ணி அந்த பாராகிராஃப்ல வர்ற ஒரு எழுத்து வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கு. அந்த பேடல் போட் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க ஐயா மூர்த்தி சொல்லுங்க. இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி சித்திரசேனன் என்ன பாட்டு பண்ணா எனக்கு பிடிக்கும், அவர் என்ன பாட்டு பண்ணா எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது நீங்க. இந்த பாட்டு சித்திரசேனன் எழுதி பாடினாரு, அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது நீங்க. நடுவுல நீங்க பாடுது அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது, அது வேற லெவல்ல இருந்தது. அத நான் கேக்குற போது மெய் மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப அருமை. இல்ல அந்த இசை உணர்வோட அந்த ரசிச்சாதானே அந்த அந்த ஃபீலிங் தெரியுது. ஏன்னா அவரும் நிறைய கேக்குறாரு, அதனாலதான் அந்த ஃபீலிங்கும் அந்த இது ரசிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அந்த புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூர்த்திஜி. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் இது பண்றது ட்ரெடிஷனல் ஆர்டிஸ்ட் கூட பண்ணிருக்கேன், ஃபாரின் ஆர்டிஸ்ட் கூட பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோக் ஆர்டிஸ்ட், ஃபோக் மியூசிக்கும் சரி. ஃபாரின் ஃபோக்கோட பண்ணிருக்கேன். பட் லோக்கல் ஃபோக்ல நம்ம எர்த் சிங்க்ல நம்ம ஐயா யோத்தம் சார் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய 2-3 கச்சேரி பண்ணிருக்கோம். அதுல இருந்தே எனக்கு ஒரு கண்ணு, ஆஹா ஏதாவது ஃபோக்கோட பண்ணணுமேன்னு சொல்லி ஐ திங்க் இந்த கனெக்ஷன்ல சித்ராஜியோட சேர்ந்து இது மட்டும் இல்லாம பல மியூசிக் டைரக்டரோட சேர்ந்து பண்ணணுங்கிறது எனக்கு என்னோட ஆவல். அந்த ஆவல் வந்து அதுக்கு முன்முயற்சியா தான் நான் இது முதல்ல ஒரு ஸ்டார்டிங் ஸ்டாப் எடுக்கணுமேங்கிறதுக்காக ஒரு டேக் ஆஃப்காக தான் நான் என்னோட பர்சனல் மியூசிக் ப்ரொடக்ஷன்ல இந்த ரிலீஸை பண்ணணுங்கிறது பண்ணேன். ஐயா இது வந்து நான் மூர்த்திக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா மூர்த்தி வந்து என்னுடைய நலம் விரும்பி மட்டும் இல்ல, என் உடன்பிறவாத ஒரு சகோதரன். நான் நல்லா வரணும் அப்படின்றதுல 100% வந்து முழு அக்கறைப்படுற ஒரு ஜீவன் வந்து மூர்த்தி. என்னை பாக்குற நாளெல்லாம் வந்து இன்னும் நீ வரணும்யா, உச்சந்தல இருந்து உள்ளக்கால வரைக்கும் ஒரு திறமை இருக்கு, வரணும்னு பிரியப்படுற ஒரு அப்பழுக்கற்ற ஜீவன் மூர்த்தி வந்து. என்னுடைய ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, எனக்கு இந்த ரிலீஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதே நேரம் நான் எத்தனையோ மேடைகளை பாடியிருக்கேன். உங்களோட இணைஞ்சு நான் பாடினது வந்து இந்த பாட்டுக்கு வந்து நாட்டுப்புற பாட்டுக்கு புதுசா ஒரு ஜீவன் கிடைச்ச மாதிரி எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி மூர்த்தி கொடுத்ததுக்கு மூர்த்தி முதல் நன்றி சொல்லணும். 2வது நீங்க உங்களுடைய தொடர்பு கிடைச்சு உங்களோட நான் பாடுவேன்ன்றது கனவு கூட நான் நினைக்காத விஷயம், அது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. அது உங்களுக்கு 2வது. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே ஒரு வார்த்தை ஐயா. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு சித்திரசேனன் இத்தனை வருஷமா நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன், திட்டி இருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், என்னெல்லாம் நடந்திருக்கு, சிரிச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு சித்திரசேனனுடைய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு உங்க மூலியமா தான் ஆக போகுதுன்னு நம்பிக்கை இருக்குது ஐயா. ஏன்னா நீங்க தான் வந்து ஏதோ ஒரு கடவுள் அமைச்சு வைச்ச ஒரு சக்தி மாரி வந்து சித்திரசேனனுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஐயா. கண்டிப்பா உங்க மூலியமா தான் அவருக்கு லைஃப் வரும் ஐயா, அது நம்பிக்கை இருக்குது ஐயா. நானும் அதை வேண்டிக்கிறோம். எங்களோட முயற்சியா தான் இந்த சிறு முயற்சி டெஃபினட்டா வரும். இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட டெஃபினட்டா அதுக்காக தான் இந்த லிங்க் பண்ணிட்டு வேர்ல்டு முழுக்கும் நான் இதை காமிக்கணும்னு இருக்கேன். இங்க இன்னொரு அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி பேசுறதுக்கு, ஃபாரினர் ஒருத்தர் வராங்க. ஸோ அதனால ரொம்ப நன்றி சித்ரா ஐயா அண்ட் மூர்த்திஜி. நீங்க பேசுறது மட்டும் இல்லாம முழு டூர் காமிச்சீங்க.
அதுலயும் அந்த முழு டூரும் காமிச்சிட்டீங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம நீங்க சொன்ன ஓகே மாரி மீதி டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் குடுத்து, லிங்க்ல சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் அங்க ஒரு ஓகே லைவ் போடுவோம். நன்றி, ஓகே நன்றி, ஓகே நன்றி. So we have a friend, my dear friend, who is living in the land of sacred land, I would say, in Oroville, and her name is Sugandha, and she called her music name as Edith uh, Bose Sugandha, and she's a healer, sound healer, and she has come to say a few words about the music and the new concept she has come out, something called Wow Factor. And also, I am doing a project with her, which will be soon coming out. So I'm happy to welcome her, and let's see if she is there. I would like to welcome. Namaste, Sugandha ji. Namaste, 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 my dear. I cannot Welcome, preach welcome yet. to I the can. Musics with Mahesh Vinayakram new release function, which is happening on the online. And we happen to release one of the album of mine, which is called Grama Isai. It is all about the folk instrument and folk music of South India. And it's titled as Isai, which means music, and Grama Isai. And three other titles were there, and that's the surfer Murthy, who initiated the school in Kovalam next to your space. Yeah. So we just had a talk with the surfer Murthy, and also we have a musician Chitra Senan, who is the percussion player and also a singer who sang in this album. And I was so fond of this folk music, so I thought I would appreciate that. So I made an album for him, and that's the release. And please tell me, please, what is your journey and what is your insight about the wow factor you're doing daily? Let us know. Mahesh, first I would like to say that you are a blessing, not only in my life. You give so much joy, so much beauty, so much heart for us. You know, uh, once I video from Sri Ravi Shankar when he was talking about the other qualities of living and not living being from the stone unto the source. And there was there a Gandharva, which is between human and God. And I said myself, oh my dear, my Buddha, my dear God, I know a Gandharva. Mahesh is there. So thank you so much. I am so happy, so glad. I am so grateful to to meet you, to enjoy what you give to us. To us, actually, I am in a beautiful journey also, because somehow something shift, something uh, breakthroughing. Are you here? Yes, I'm here. I thought I could Are you just here, my portray you. I dear? am here. I'm here. Yes, thank you. I just couldn't see you. Something happens, and I have a guest now, an amazing flute player, a German young lady who came to India only to learn to play on flute. And yesterday we had an amazing session together. We tried how is that. So everything opens up, and you have a so huge role in my opening, That's and to amazing. give the Thank you so much to possibility. hear that. And because you're also so inspiring, and also your lifestyle makes a little more meaning than the monotony of the left side brain, where the survival usually Yes, happens. People come, we will do the survival. yes, But there is also the artistic approach of the life, like being happy by itself is a blessing. To be ourselves is a blessing because we don't need yes, to condition yes. ourselves. So I'm happy that it's happening.
So so happy that you Thank you could come so immediately much. within the short, tiny notice. You could just make a schedule for us, and thank May you I so much for coming. tell? Yes, please. Thank you. Just a half sentence that Yes, yes, please. the right brain is working Mm-hmm. and that made down to my heart, Uh-huh. the Wow. heart mind coherence, I can Okay. say thank you so much for you. Thank you. Namaste. Wow. Bye bye. Good Thank night. you. Thank Thank you. you so much. Thank you. That was so kind on Sugandha, one of my friend, healer from Oroville, who's doing all kinds of healing process using the crystal balls. She's been there, and she just came just like that to wish. And we are back to the releases, and the second release of the day. Before I go for the second release, I thought I could just share the album Aspiration, which is the the musical lyrics of a successful story. So let's listen to the album. So that's the album called Aspiration, musical lyrics of a success story. As you know that Murthy is a surfer. He belongs to a fisherman community, and he started from scratch. And then his lifestyle is so inspiring that he wanted to build a surfing school for his own, which started, and 7 years late before, I mean, like since 7 years we started this journey along with my friend Yotam, and we started building the surfing school in Kovalam, and it just got a beautiful journey, and out of which he wanted to do his own surf school. So with that, just as inspiration of the small thing, he perceived his thing, and he could just come to this kind of level where he has his own school. So that was so inspiring. And also during the launch, he invited me, and I was so inspired about the folk music where Mr. Chitrasenan ji was just singing. So I thought I could do something with my thing, what I could devote something to the people. So I tried to do an album, and that's the effect where like I had released this album called Grama Isai, which is full of the Tamil folk songs, and also the other one, which is the Aspiration. And the final release for today is the Laya Dhyan. And as you know, I have been collecting musical instruments around the globe. So this is one of the instrument which I picked up from Portugal, and it's actually a cajón, hand cajón, which is called as tuk and tuk. But I do a desi touch to it. So what I did is that it's my idea. I started doing like a tawil. So I started doing this kudu when they play with tawil. So I tried something new. So I put a kudu on my hand, and I tried like a tawil. So it sounded like this. Tatum, 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 Takadim tatum, dim tatum, tatum, dum, tadikkadagum, tadikkadagum. So I started using like a towel, and that's the instrument which I've played in this particular album. And also, I would like to release the final album, which is called Laya Dhyan, the percussive meditative element. As you see that the as we have been and speaking about the left and right brain, where my friend Sugandha was just referring about the right, which close to the thing. So it's the Shiva Shakti in Yan combination. Sajamam, the Ma and the Pa, and the Sajamam and the Panchamam. It's a correlation between the two forces, sun, moon. It's a big, everything has a two coins, two sides. The same way, I wanted to like up the energy of the rhythmic aspect of my lifestyle. So I had come out with this album called Laya Dhyan Series. As I was just referring about the five patterns of number, let's listen to the album, which is called Laya Dhyan Percussive Meditation. And I have personally played the djembe. I'm not a professional djembe player, but still I try. So I wanted to try what I wanted to. So here is the album for you to listen. Let's listen.
and then we'll speak about the album. Jita Mutan, Jita. So as you could see that this is just a simple one groove. So if you see the uniqueness of this album is the single groove where my father always follows this pattern of single groove method. Duality, you and me becomes one. Shiva Shakti is about that. There is no Shiva without the Shakti. There is no Shakti without the Shiva. Shiva lives inside the Shakti, and Shakti has swallowed the Shiva. So it's the combination of yin and together. So there is only femininity which exists, and then from there the masculinity is one of the quality of. So that's how the tattva, the concept evolved. So that's the reason I wanted to give a equal importance for the percussive element of the musical perspective. So I had come out with this series of album, and it will be followed in the following days as I have released Tisram, Chatusram, today was Khandam, and more two to come, which is Misram and Sankirnam. And I'm also happy to say that there is also another series which is coming where it's called Sound Exploration Series, where it will reveal all the sound bath. And basically, I have been doing this not one day, it's just a long day of a long process of a sound exploration that I have been doing. Of course, I wanted to put it in a thesis. I've written about it, and also it's not about me getting a doctorate saying that I am a doctor, but I want to make it use to the in the practical version. I have, of course, I have been compiling and I will do it one day. I wanted to file it everything to get it compiled as a book. But before that, I wanted to make it access. So just I thought that I could put all the sound exploration as an album. So there is five single album coming on the base of the sound exploration, and soon you will be seeing. And also there is as you saw that today Sugandha was there. So we are coming out with an album called Sound of the Nature, where she's a healer basically doing all the crystal balls. So it is a very new subject to me, and every day is a lesson for me. So I have been doing with the singing balls, I have been doing with other crystal balls, but not with the crystal balls. So that was very new to me, and the new psychology of the sound and the resonance. So we try to explore that. So it's just an exploration. So that is coming up on 22nd. And before that, I wanted to show you one of the guru. Everything happens with the teacher. So this is a dedication to my guru. Guru, Paramaguru, Paramartha Guru, Parameshti Guru, Guruve Sharanam.
very emotional. They were like, he's my father's brother, and he was called as Subhash Chandan. He has traveled extensively around the globe, and he has started his own music teaching in US for more than 40 years of experience, where he has his all his sishyas, his disciples all over in the US, and of course in all the sishyas are playing the mridangam art form. So he's my uncle. So we just decided to do a dedication for him, and he passed away in this last Corona time. So that's what I tell the people that though we are connected to the one of the pattern of in our life, that is, we call it as karma, but karma is not only that. The attachment what you have for the pattern is the karma which comes again. But if we are detached, we will be ready for the upgrade. So when the mind says that I want this, then you are confined to a pattern of your expectation. But if you leave it and surrender, you see that the grace is really flowing, and that's what I could do it. What I could not do in 18 years of my lifestyle session work, which I have been extending around the globe, I could do it on 18 months. And I'm also happy to say that I'm compiling a new album altogether, and I wanted to dedicate to the sound. And also, I really thank the nature for it because it gave me a different perspective and also to go inside, not to perceive outside. So many things happened during this pandemic. So lots things to speak about. So thanks for joining, and I would like to thank you all. And I will see you very soon with the release of Voice of Nature of Crystal Balls, and also the following records, which is Khandam, which released for today, and which is Misram and Sankirnam. And there is more beautiful titles coming up. So stay tuned. And besides that, I will also be doing musings with Mahesh Vinayakram, where I will be interviewing musicians and artists. So stay tuned for all the music update. Thank you.